அதாவது கொழும்புல இருந்து கேகலை நோக்கி வேகமாக ஒரு டிப்பர் வேகமாக கருங்கல்லை சுமந்துட்டு போகுது. ராத்திரி 1:30 மணி அளவுல மாவனெல்லையில வைத்து ஒரு வயோதிபர், வயதுனா ஒரு 55 வயசு, அரசாங்கம் கணக்கு சொல்லுது 55 வயது அளவில் ஒருவர் ஒரு புஷ் சைக்கிளை எடுத்துட்டு ரோட் மாறுறார். மாவனெல்லையில மாறுற நேரம் வேகமா போற இந்த டிப்பர் அவர் அடிச்சுட்டு போகுது. அடிச்சுட்டு போனால் 1:30 மணிக்கு இது நடக்குது. அப்ப டிரைவரும் பக்கத்தில் உதவியாளரும் நிக்கிறான். அப்ப அடிச்சுட்டு போய் தேஞ்சிட்டு போது அப்பதான் கிட்ட வந்தோன்னா தெரியுது சைக்கிள்ல போற ஒரு ஆள் சைக்கிள் எடுத்துட்டு மாறுறார், ரோட் மாறாரு. பிரேக் அடிச்ச உடனே துண்டு தூள சைக்கிளும் அந்த ஆளும் அப்படியே தூக்கி வீசப்பட்டு உயிர் இழுத்துட்டு நிக்கிறாரு. இந்த டிரைவர் இறங்கி பார்க்கிறான். அவன் வந்து உயிர் பழக்கிற மாதிரி இல்ல, வேகமா பக்கத்துள்ளவனோட சேர்ந்து டிப்பரை எடுத்து வேகமா போயிட்டான். இந்த செய்தி மாவனல்ல போலீஸுக்கு 2:30 மணிக்கு தான் கிடைக்குது. வந்தால் 1:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்கிற நேரம் கண்ணால் கண்டவர்கள் யாரும் இல்லை, ஐ விட்னஸ் எதுவும் இல்லை, எவிடன்ஸ் எதுவும் இல்லை. அதனால அங்க உள்ள ஓய்ஸ் என்ன பண்றான், அந்த சைக்கிள் துண்டு மற்ற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உடனே போட்டோ எடுக்கிறாங்க. அந்த டிப்பர் வந்த ரோத தேஞ்சிட்டு போயிருக்கிறது வந்து அப்படி நிக்க ரோட்ல இருக்குது. அது அப்படியே போட்டோ எடுத்துட்டு சில துண்டுகள் வீசப்பட்ட, அதாவது செதறி கிடக்குது, அந்த துண்டுகளை எல்லாம் சேகரிச்சுட்டு ஆபீஸ்ல போய் உட்கார்றான். உட்கார்ந்து என்ன வெஹிக்கிள் எப்ப என்ன நடந்துச்சு, மோதினார்களா என்ன நடந்துச்சு என்று தேடுறதுக்காக ஃபுல்லா ஆய்வு பண்றான். ஆய்வு பண்ணி பார்த்தா இப்ப முன்னாடி ஒரு வண்டியில முன்னாடி ஹெட்லைட்டுக்கு கவர் பண்ற அந்த பிளாஸ்டிக் துண்டு இருக்கு பாருங்க, அந்த துண்டு தான் உடைக்கப்பட்டிருக்குது, உடைஞ்சு கீழே விழுந்திருக்குது. அதெல்லாம் தேடினா அதுல பின்னாடி நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கிடைச்சிட்டு செதறி இருந்த துண்டெல்லாம் எடுத்து பார்த்தா இது வந்து ஒரு டிப்பர் உடையது. இந்த டிப்பர் எந்த நம்பரை பார்த்தா டைவ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மாடல்ல, டொயோட்டா மாதிரி ஒரு மாடல் இருக்குதானே, அத மாதிரி உள்ள மாடல்ல போன டிப்பர் என்பது கண்டுபிடிச்சாச்சு. அதனால இப்ப இந்த ரோட்டு வழியா போற எல்லா டிப்பரையும் பார்க்கணும். ராத்திரிக்கு இது மாதிரியான வண்டி சாமான் எடுத்துட்டு போற வண்டி என்றா பொதுவா வந்து கல் எடுத்துட்டு போற வண்டி அவங்க கற்பனை பண்றாங்க. ஏன்னா ராத்திரிக்கு இந்த ஊடாக போறது வந்து இந்த மாதிரியான வண்டிகள் தான் போகும். என்ன பண்றாங்க, யார்ட்ல வந்து பார்த்தா 2 டிப்பரோட இடது பக்கம் கவர் உடைஞ்சிருக்கு. உண்டில 2 யார்ட்ல போய் பார்க்கறாங்க, எத்தனை டிப்பர் போயிருக்கும். அவங்க போய் பார்க்கிற யார்ட்ல 2 இடது பக்கம் 2 டிப்பருடைய கண்ணாடி உடைஞ்சிருக்கு. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணால் கண்டவர்கள் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் தான் அந்த கவரை கலட்டுறாங்க. கலட்டி பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுப்பதற்கு அதுக்குள்ள ஒரு சின்ன முடி கிடைக்குது. அந்த சின்ன முடியை எடுத்து ஆய்வு பண்றாங்க. என்ன ஆய்வு பண்றாங்க, இந்த பொருள்ல ஜீனோம் கணத்தகி பக்கத்துல ஜீனோம் என்று ஒரு கம்பெனி இருக்குது. இதுதான் இலங்கையில உள்ள டிஎன்ஏ ஆய்வு செய்யக்கூடிய ஒரே பிரைவேட் கம்பெனி. அதாவது ஜெனடிக் டிஎன்ஏ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை எப்படி படைத்திருக்கிறான்டா, நான் புடிச்சிட்டு போயிட்டேன். இந்த ஜெனடிக் கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுத்த ஜீனோமுக்கு நான் இந்த மிம்பர் புடிச்சிட்டு போனா இந்த துண்டுல டச்சிங் சென்ஸ் டிஎன்ஏ இருக்குது. இது பிடிச்சவர் ஆம்பளையா இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர் ஒரு அளவு தகவல் இந்த பிடிச்சதை வச்சு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு வேர்ல்ட் டெவலப் ஆக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 100 ட்ரில்லியன் செல்ஸ்கள் எங்க உடம்புல இருக்குது. என்ன ஆச்சரியம்டா, ஒரு முடி துண்டை எடுத்து என்னை சொல்லலாம். இந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு போயிட்டேன், ஒரு முடி துண்டு கீழே விழுந்திருக்குது, எச்சி துப்பிட்டேன், என் எச்சியை வைத்து சொல்லலாம் இது துப்பினது மிருகத்துடைய எச்சியா மனித எச்சியா, ஆணுடைய எச்சியா பெண்ணுடைய எச்சியா, எப்படிப்பட்டவருடைய எச்சி, இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லலாம். இதுக்கு சொல்றது டிஎன்ஏ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டிஎன்ஏ என்ன விளங்குது உங்களுக்கு? அதாவது இப்ப இந்த பள்ளிவாசல் கல்களால் கட்டப்பட்டிருக்குது, செங்கல்லால. மனிதர்கள் வந்து செல்களால அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். 100 ட்ரில்லியன் செல் இருக்குது. அன்னளவா அப்ராக்சிமேட்லி ஒரு மனுஷன் வந்து எத்தனை 100 ட்ரில்லியன், அவ்வளவு கணக்கு, பெரிய கணக்கு. அவ்வளவு செல்ஸ்லையும் செல்லண்டா எப்படி தெரியுமா,
மஞ்சக்கரு இருக்கு பாருங்க, முட்டை அதுல மஞ்சக்கரு வெள்ளை, அத மாதிரி ஒவ்வொரு செல்லையும் நடுவுல முட்டை கரு மாதிரி ஒரு கரு இருக்குது, சுத்தி வெள்ளை கரு மாதிரி இருக்குது. அந்த மஞ்சக்கரு இருக்கு பாருங்க, இதுல சைஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு இன்ச்சு. ஒரு இன்ச்சு ஆணி எடுப்போமா இல்லையா? ஒரு இன்ச். இதை 10,000க்கு உடைக்கணும். ஒரு இன்ச்ச 10,000க்கு உடைச்சா ஒரு மஞ்சக்கரு மாதிரி இருக்கிறே ஒவ்வொன்றிலையும். இப்ப செங்கல்லால பள்ளிவாசல் கட்டிருக்கிற மாதிரி, வீடு கட்ட மாதிரி நம்ம கெட்டப்பட்ட செல்ஸ் இருக்கு பாருங்க, அதுல உள்ள மஞ்சக்கரு கரு, அந்த கருவுடைய சைஸ் ஒரு இஞ்சியை 10,000க்கு உடைக்கணுமா? புட்டூல எடுத்து ஒரு இன்ச்ச பாருங்க, ஒரு இஞ்சி ஆணி இவ்வளவு வரும், அதை 10,000க்கு உடைச்சா ஒரு துண்டு வரும் பாருங்க. அந்த ஒரு துண்டுக்குள்ள கோதமா இருக்குதுன்னு வைங்களேன், அதுல முடி இருக்குது. கோதமால முடி இருந்தா எப்படி எடுத்துடலாமோ, அதுக்குள்ள புரோட்டீன் மாவு இருக்குது, புரோட்டீன் மாவு மாதிரி. இந்த புரோட்டீன்ல 23 ஜோடி நூல் இருக்குது, 46 நூல், 46 நூல் ஒவ்வொன்றில இருக்குது. என்ன இருக்குதா? 23 ஜோடி. இந்த 23 ஜோடி நூல்லையும் விபரம் முழுக்க இருக்கு. இவர் யாரு, எவரு, என்ன எல்லாம் இருக்குது அதுக்குள்ள. இது எங்கெல்லாம் இருக்குது? தாடியில் ஒரு துண்டை வெட்டுறோம், அதுல இருக்குது. எச்சு துப்புறம் அதுல இருக்குது. ரத்தம் வரது அதுல இருக்குது. சதத்துண்டு அதுல இருக்குது. எல்லாத்திலும் அது இருக்குது. ஏன் நான் யார் என்பது என் உடம்பில் சகல உறுப்புல இருக்குது. ஒரு துண்டு கீழே விழுந்தா போதும், அதை வச்சு இவர் யார் என்பதை சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை படைத்திருக்கிறான். எப்படி உள்ளக்குள்ள கொண்டு போய் ஜிப் பண்ணி எங்க கொண்டு போய் போட்டிருக்கிறான்? அந்த 23 ஜோடி நூல் என்றனே, அதை பத்தி விஞ்ஞானி சொல்ற நேரம் சொல்றான், ஒரு செல்லுக்குள்ள 46 நூல். அந்த 46 நூலையும் வச்சு 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 முடிச்சு போட்டு அளந்து பார்க்கறான் எவ்வளவு நீட்டான்னு. அப்பதான் உங்களுக்கு புரியும், நான் சொல்ற சைஸ் அப்பதான் உங்களுக்கு புரியும். 46 நூலை எடுத்து முடிச்சு போட்டு பார்த்தா 2 மீட்டர் 6 அடி. நான் 5.9 அடி கொஞ்சம் கூட 6 அடி. ஒரு செல்லுக்குள்ள ஒரு இன்ச்சை 10,000க்கு உடைச்சா கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள் தெரியுமே, அந்த துகளுக்குள்ள 46 நூல் இருக்குதா. அந்த 46 நூலும் சேர்த்து பார்த்தா ஒரு செல்லுக்குள்ள மட்டும் இருக்கிறது 6 அடி 2 மீட்டர். 6 அடினா 2 மீட்டர், 2 மீட்டர் உயரமா. ஒரு மனிதனுக்குள்ள உள்ள அந்த நூலை மட்டும் சூரியனுக்கோட வச்சு பார்த்தா உலகத்திலிருந்து சூரியனுக்கு போய், சூரியன்ல உலகத்துக்கு வந்து, உலகத்திலிருந்து சூரியனுக்கு போய் 610 தடவை போய் வரலாம். எனக்குள்ள மட்டும் இருக்கிற அந்த எல்லா நூலையும் எடுத்து முடிச்சு 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 போட்டு பார்த்தா இங்க இருந்து சூரியனுக்கு போய் சூரியன்ல இங்க வருவோமே, இப்படி 610 தடவை போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், தக்வா சும்மா வராது, எஜமானனை புரியணும், ரஹ்மானுடைய வல்லமையை புரியணும், எப்படி அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான்னு புரியணும். அதனால இதுக்குள்ள அவ்வளவு மெட்டல் இருக்குது. டிசைன், ஏண்ட டிசைன் வேற, உங்க டிசைன் வேற. அந்த டிசைன் மாறினதுனால தான் டிஎன்ஏ டிசைனை வச்சுதான் கண்டுபிடிப்பான் எல்லாத்தையும். கல்லனை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அப்படிதான். அந்த கிழவன் செத்து போயிட்டாரு, அவருடைய ரத்தத்துடைய ரிப்போர்ட் அங்க இருக்குது. ஏண்டா அவருடைய டெட் பாடி எடுக்கிற டைம்ல டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சிருவாங்க. இந்த முடிய கொண்டு போய் ஜீனோம்ல வச்சு டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சா ஒரு நம்பர் எடுப்பாங்க, ஏசிடிஜி. இது அது ஏசிடிஜி என்னவாங்க. ஒன்று மிஸ் பண்ணிட்டு வைங்க, ஏசிடிஜி குழம்பி வந்துட்டு வைங்க, கண் அடுத்த பக்கம் போயிடும். கண்ணு போட்ட குருட எல்லாம் மாறிடும். ஜெனட்டிக்லி அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. இந்த அதுக்கேற்ப கணக்கு போடுவாங்க. கணக்கு போட்டா நம்பர் வரும், ஒரு ஜாதி நம்பர் போடுவாங்க. அந்த நம்பர்ல இந்த நூலை, இந்த முடி எடுத்துட்டு போய் பார்க்கறாங்க. அந்த செத்து போனாரு அவருடைய நம்பரும் இந்த நம்பரும் அப்படி ஈக்குவல் ஆகுது. அப்ப முட்டின டிப்பர் இதுதான் என்று உச்ச நீதிமன்றத்தில் 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இதை வைத்து கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை படைத்ததை வைத்து நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், இந்த ரமலானில் நாம் பட்டினி இருக்கிற நேரத்தில் இறையச்சம்